அனைவருக்கும் வணக்கம். சிறுகதையின் பெயர் தனிமை. எழுத்தாளர் திரு K.M. சண்முகம். சிறுகதை வாசிப்பது திருமதி சாந்தி சரவணன். அம்மா அம்மா மீண்டும் ஒருமுறை அழைத்து பார்த்தார் மாணிக்கம். ஒரு முறை அழைத்தால் மறுநொடியே, ஏஞ்சாமி மார்க்கெட்டுக்கு புறப்பட்டீங்களா? சரி, கவனமா போயிட்டு வாங்க என்று சொல்லி தினமும் உற்சாகத்துடன் வழி அனுப்பும் மயிலம்மாவிடம் இருந்து இன்று எந்த பதிலும் இல்லை. அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அம்மாவை எழுப்ப மனமில்லாமல் முன்னறையில் வந்தமர்ந்தார் மாணிக்கம். ஒரு 10க்கு 10 படுக்கை அறை, அதை ஒட்டிய கழிப்பறையுடன் கூடிய குளியலறை. மயிலம்மா படுத்திருந்த அந்த கட்டிலுக்கு அருகிலேயே ஒரு மேசை. அதன் ஓரத்தில் ஒரு பித்தளை செம்பில் குடிக்க குடிநீர், மஞ்சளும் வெள்ளையுமாக இருந்த மருந்து பெட்டிகள், மாத்திரைகள், ஒரு திருநீற்று கிண்ணம், வெந்நீருக்கென்று தனியாக பிளாஸ்க், எல்லாம் கை கெட்டும் தூரத்தில் இருந்தன. மயிலம்மாவுக்குத்தான் பிறந்த தேதியோ அல்லது வருடமோ எதுவும் தெரியாது. நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த நாளன்று கதர் சட்டைக்காரர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக ஊர்வலமாக வந்து கண்ணில் பட்ட எல்லோருக்கும் மூவர்ண கொடியையும் ஆரஞ்சு மிட்டாயும் கொடுத்தபோது வழியில் நின்று அவற்றை வாங்கிய தனக்கு வயது 7ஓ 8ஓ இருக்கும் என்று மயிலம்மா சொல்லுவார். அதனால் இப்போது அவருக்கு வயது தோராயமாக 85 அல்லது 86 இருக்கலாம். அவரது மெலிந்த தேகமும் உடல் தளர்ச்சியும் கால முகத்தில் வரைந்த சுருக்கங்களும் அதை உறுதிப்படுத்தும். மயிலம்மாவுக்கு 4 வருடங்களாக தானாக எழுந்து நடக்க முடிவதில்லை, உடம்புக்கு முடிவதில்லை. கையில் ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு உள்ளேயும் வெளியுமாக மெல்லமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார். எந்த சாமி புண்ணியமோ, யாருடைய துணை இல்லாமல் தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொண்டு யாருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காமல் ஊசலாடி கொண்டு இருப்பதே இந்த வயதில் ஒரு பெரிய வரம் தானே. காலையில் குளித்து முடித்து சுவரில் கிழக்கு பார்த்தபடி மாட்டியிருக்கும் மேல்மலையினூர் அங்காளம்மன் குலதெய்வத்தை சரணம் சொல்லி வழிபட்டு நெற்றி நிறைய திருநீற்று பூசிக்கொள்வார். அங்காளம்மனை நினைக்காமல் வழிபடாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை. நீண்ட காலமாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து படையல் போட்டு பூஜை அபிஷேகங்கள் செய்து வழிபட்டு ஊர் திரும்புவது தான் வழக்கம். முதலில் மாதம் ஒரு முறை, பின் வருடம் 2 முறை, அதன் பின் வருடம் 1 முறை என தேய்ந்து கடந்த 3 வருடங்களாக முதுமை காரணமாக மயிலம்மாவால் மேல்மலையனூர் கோவிலுக்கு போகவே முடியவில்லை. மயிலம்மா காலை மதியம் சாப்பிட உணவு அங்கிருந்த மேசையின் மேல் மூடி வைக்கப்பட்டிருந்தது. வயதான காலத்தில் சரியாக பசிப்பதில்லை. இரவு நீண்ட நேரம் தூக்கமும் வருவதில்லை. பெரும்பாலான நேரங்களில் மயிலம்மா சுவரில் பொருத்தியிருந்த சிறிய டிவியின் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி தொடர்களையும் பழைய படங்களையும் பார்த்து கொண்டிருப்பார். அல்லது ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தவாறு உட்கார்ந்தபடியே காய்கறிகள் நறுக்கி கொடுப்பது, கீரையை ஆய்ந்து கொடுப்பது என சமையலுக்கு தன்னாலான உதவியை செய்து கொண்டிருப்பார். இந்த ஏற்பாடுகள், இந்த வசதியே மயிலம்மாவுக்கு திருப்தியாக இருந்தது. மயிலம்மாவின் உலகம் அந்த 4 சுவருக்குள் சுருங்கி போய்விட்டது. சுவர்கடிகாரம் மணி 8 அடித்து ஓய்ந்தது. அம்மா, மணி 8 ஆயிடுச்சு, எந்திரிக்கலையா? இம்முறை சற்று உரத்த குரலில் கேட்டார் மாணிக்கம். 1 நிமிடமோ அல்லது 2 நிமிடமோ கடந்திருக்கும். படுக்கையில் சுருண்டு படுத்திருந்த மயிலம்மா தன் மகன் மாணிக்கத்தின் பேச்சு சத்தம் கேட்டு மெல்ல திரும்பி குழிவிழுந்த கண்களால் மகனை ஏறிட்டு பார்த்தார். ஏம்மா, எப்போ நேரத்துல எந்திரிக்கிற நீங்க இன்னைக்கு இன்னியும் தூங்கிட்டு இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்குது இல்ல? மகன் மாணிக்கத்தின் கனிவான குரல் கேட்டு ஒரு கழித்து வலக்கையை ஊன்றி மெல்ல எழுந்து படுக்கையில் அமர்ந்தார் மயிலம்மா. என்னவோ தெரியலப்பா, ராத்திரி சரியா தூங்கல, பிரபு ஞாபகமாவே இருந்துச்சு. அவனை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுதான் காலையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஆமா, நீங்க இன்னியும் மார்க்கெட்டுக்கு போகலையா? சற்று சோர்வுடன் பேசினார் மயிலம்மா. ஆமாங்கம்மா, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட 2 தகவல் சொல்லணும், அதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். காளிமுத்தண்ணனும் வேணி நங்கையாவும் அவங்க மக கல்யாணத்துக்கு பத்திரிக்கைய கொடுக்க காலையில 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உங்களை நேரில் பார்க்கணும், பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தாங்க. நீங்க தூங்குறேன்னு தெரிஞ்சதும் காளிமுத்தண்ண தூங்குற அம்மாவை எழுப்பி சிரமப்படுத்த வேண்டாம், கல்யாணத்துக்கு அம்மாவை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், அழைப்பு சொல்லிட்டு போனாரு. அப்படியா? எனக்கும் வெளியே கல்யாண காட்சிக்கு, கோவில் குளத்துக்கு, நல்லது கெட்டத்துக்கு போகணும். 4 சனம் நம்ம வந்து பார்க்கணும். நாம போய் 4 பேரை பார்க்கணும்.
எல்லார் கூடவும் மனசு விட்டு பேசணும்னு ஆசைதான். வெளியே போகிற மாதிரியா இருக்கு என் உடம்பு. இந்த வீட்டுப்படி இறங்கி 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த ஊன்றுகோல் இல்லாமல், ஆள் துணை இல்லாமல் என்னால் எங்கே போக முடியும்? கல்யாணத்துக்கு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துருங்க என்று வெளியிடங்களுக்கு தன்னை அழைத்து செல்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு பேசினார் மயிலம்மா. அம்மா, அப்புறம் நம்ம பிரபு இனியும் 10 நாளில் துபாயிலிருந்து இந்த கல்யாணத்துக்கு ஊருக்கு வரான் என்று சொன்னதும் மயிலம்மாவால் நம்ப முடியவில்லை. ஆமாங்கம்மா, மாப்பிள்ளை பையன் கதிர் நம்ம காளிமுத்தன் மகன்தான். அவனும் நம்ம பிரபுவும் ஒன்னா படிச்சவங்க. பிரபுவும் அவன் கூட வேலை செய்யற 3 பேரும் 10 நாள்ல துபாயிலேருந்து ஆபீஸ் வேலையா சென்னைக்கு வராங்க. பிரபு மட்டும் 1 நாள் லீவ் எடுத்துட்டு ஊருக்கு வரான். கதிரோட கல்யாணத்தை பார்த்துட்டு அடுத்த நாளே அவன் மறுபடியும் சென்னைக்கு புறப்பட்டு போறான். பிரபுவின் வருகை குறித்து அறிந்ததும் மயிலம்மாவின் மனம் குதூகலம் அடைந்தது. சரிங்கம்மா, மருந்து மாத்திரையெல்லாம் நேரத்தை எடுத்து சாப்பிடுங்க, நாங்க புறப்படுறோம் என்று சொல்லிவிட்டு கடைக்கு புறப்பட்டு சென்றனர். தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்த மயிலம்மாவின் மனத்திரையில் வாழ்க்கையின் மறக்க முடியாத நினைவுகள் படம் படமாக விரிந்தன. சின்ன வயசுல பொட்டியும் பூவையும் இழந்த தனி மனுஷியான மயிலம்மா அவர் டவுனுக்கு போய் தனக்கு தெரிந்த அண்ணாச்சி கடையில் வேலைக்கு சேர்ந்து பொழைச்சிக்கலாம்னு தன் 5 வயது மகன் மாணிக்கத்தை கூட்டிட்டு அப்ப ஊரை விட்டு வந்தது தான். மயிலம்மா ஆரம்பத்தில் அண்ணாச்சி கடையிலிருந்து காய்கறிகள் பழங்கள் வாங்கி கொண்டு போய் திருவா வித்து தான் சீவனம் நடத்தினாங்க. மகனுக்கு 8வதுக்கு மேல படிப்பு வரல, படிக்க வைக்கவும் வசதி இல்லை. அதனால மகனையும் அண்ணாச்சி காய்கறி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. மாணிக்கம் 10 வருடங்கள்ல ஒரு கடைக்கு முதலாளி ஆயிட்டாருன்னா அதுக்கு காரணம் அண்ணாச்சியின் ஆதரவு ஒரு பங்குன்னா மயிலம்மாவோட பங்கு 10 மடங்கு இருக்கும். மகனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. மருமகளையும் சும்மா சொல்லக்கூடாது, குடும்பத்துக்கு ஏத்த குணவதி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு சிங்க குட்டியாட்டம் ஒரு பேரன். மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. காலம்தான் எவ்வளவு வேகமா பறக்குது. பேரன் பிரபுவுக்கு கல்லூரி படிப்பை முடித்து மறுபடியும் மேற்படிப்பு படிக்கலாம் தான் எண்ணம். 3 பேரும் மாடு மாதிரி பாடுபட்டு கையக்கலத்துக்கு இடத்த வாங்கி வங்கியில கடனை வாங்கி ஒரு மச்ச வீட்டையும் கட்டியாச்சு. இனி ஒரு கவலையும் இல்லைன்னு நினைச்சப்பதான் அந்த சம்பவம் நடந்து எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. மாணிக்கம் ஒரு நாள் மொப்பட்டில் கடைக்கு போகும்போது பின்னால் தறிக்கெட்டு வேகமாக வந்த லாரி அடித்து தூக்கி வீசி எறிந்ததில் 2 கால்களும் நொறுங்கி நசுங்கி போயின. கால்களில் 3 அறுவை சிகிச்சைகள் செய்து 6 மாதங்களுக்கு பின்பு தான் மாணிக்கத்தால் ஓரளவு நடக்க முடிந்தது. கையில் இருந்த பணமெல்லாம் தண்ணீர் மாதிரி செலவாகி போனது. கையில், காதில், கழுத்தில் இருந்த நகை நட்டெல்லாம் விற்று 5 வட்டிக்கு 10 வட்டிக்கும் கிடைத்த பணம் பக்கமெல்லாம் கை நீட்டி கடன் வாங்கி மனசாட்சி இல்லாத அந்த மருத்துவமனைக்கு பணத்தை கட்டி அதிலிருந்து மாணிக்கம் குணமாகி வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இப்போது ஊருக்குள்ள 2-3 சூப்பர் மார்க்கெட் வந்துடுச்சு. அதனால கடையில வியாபாரம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அண்ணாச்சி காய்கறி கடையை மூடிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்ந்துட்டார். இந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர மயிலம்மா தன் உடம்புல வலு இருந்த வரைக்கும் உழைச்சாங்க. 50 வருடங்களுக்கு மேலாக ஓய்வு ஒழிச்சலின்றி மயிலம்மா பாடுபட்டது அந்த மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு மட்டும்தான் தெரியும். காய்கறி கடையில வந்த வருமானத்தில் வாங்கிய கடனுக்கு வட்டியை கூட கட்ட முடியல. அதனால படிப்பை முடிச்ச உடனே பிரபு குடும்பத்தோடு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு துபாய்க்கு வேலைக்கு போயிட்டான். பிரபுவின் படிப்புக்கு வாங்கிய கல்வி கடன், வீடு கட்ட வங்கியில் வாங்கிய வீட்டுக்கடன், மாணிக்கத்தின் மருத்துவத்துக்கு வாங்கிய தனியார் கடன் என வாங்கிய கடனை கட்ட பிரபுவின் வருமானம் தான் பெரும் அளவில் உதவியா இருக்கு. காலையில 5 மணிக்கு மகனும் மருமகளும் எழுந்து தேவையானதை சமைத்து அறக்க பறக்க சாப்பிட்டு தங்களுக்கும் தேவையானதை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு காய்கறி மார்க்கெட்டுக்கு காலைல 7 மணிக்கு போனா வீடு திரும்ப மணி இரவு 8 ஆயிடும். வீடு 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 விட்டா காய்கறி மார்க்கெட் என அல்லும் பகலும் எப்போ பார்த்தாலும் கடையே கதின்னு இருக்காங்க. ஏதாவது காது குத்து, கல்யாணம், கோயிலுக்குள்ளுன்னு போனால் கூட போனமா வந்தமான்னு ஓடி வந்துருவாங்க. எப்போதும் நிசப்தமாகவும் வெறுமையாகவும் இருக்கும் வீடு பிரபுவின் வருகை குறித்து அறிந்ததால் சில நாட்களாக வீட்டில் ஏதோ ஒரு பண்டிகை வந்து விட்டது போல் அனைவரின் முகத்திலும் மலர்ச்சியும் பரபரப்பையும் பார்க்க முடிந்தது.
மயிலம்மா எவ்வளவு நேரம் இப்படி யோசனையுடன் படுத்து கொண்டிருப்பது என்று மெல்ல எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தார். வாசலில் இருக்கும் வேப்ப மரத்தில் இருந்த காக்கைகள் விருந்தினர் வருகையை சொல்வது போன்று கரைத்து கொண்டிருந்தன. விதவிதமான காய்கறி, கீரைகள், பழங்கள் மற்றும் தராசு படிக்கற்களுடன் இருந்த ஒரு டயர் வண்டியை தள்ளியபடி சுட்டிருக்கும் வெயிலில் ஒரு பெண் வாங்குவார் யாரும் இன்றி வீதியில் விரும்பினை கூவிக்கொண்டு சென்றார். மஞ்சள் நிற பள்ளிக்கூட வேன் ஒன்று எங்கேயும் நிற்காமல் வேகமாக போய்க் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆட்டோவில் நிறைந்து வழிந்தபடி சிறுவர் சிறுமியர் சிரித்து கொண்டும் பாடிக்கொண்டும் பயணம் செய்தார்கள். அவர்களை பார்த்தபோது மனதில் பிரபுவின் நினைவுகள் ஒரு குறும்படம் போல் விரிந்தது. தினமும் பிரபுவை குளிக்க வைத்து தலைவாரி பவுடர் போட்டு கை விரல்களை பிடித்து கொண்டு மயிலம்மா கோயில் கடை கண்ணிக்கும் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கும் அழைத்து சென்றது. மழை நாட்களின் போது ஈரம் படிந்த மண் சாலையில் பேரன் கையை இறுக பிடித்தபடி பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்றது. பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது வழியில் ஒரு நாள் நாய் ஒன்று குறைத்தபடி ஓடி வர அதை பார்த்து பயந்து போன 11 வயதான பிரபு மயிலம்மாவின் இடுப்பில் ஏறி அமர அவனை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடம் சென்றது என இது போன்ற பல நினைவுகள் மனதில் தோன்றி மகிழ்ந்தன. இப்படி தோல்லையும் மார்பலையும் இடுப்புலையும் மாறி மாறி தூக்கி வச்சு வளர்த்த ஆளாக்கின குழந்தை ஒரு வாலிபனாகி பெற்றோரின் கஷ்ட நஷ்டம் தெரிந்து குடும்பம் பாரம் சுமக்க இன்னைக்கு ஏரோப்ளைன் ஏறி போய் வெளிநாட்டுல, அதுவும் துபாயில வேலை பார்க்கறதுன்னா சும்மாவா? எவ்வளோ பெரிய விஷயம். பிரபு ஊருக்கு வரும் நாளன்று மயிலம்மாவுக்கு அதிகாலை நேரத்திலே தூக்கம் தெளிந்தது. அப்பத்தா என்று அவரின் வாழ்க்கை பற்றி எண்ணியதே இல்லை. ஒரு சினிமா நாடகம் சென்றதில்லை. கோவில் குளம் என்று ஊர் சுற்றி பார்த்ததில்லை. நல்ல துணிமணிகள் இதுவரைக்கும் அணிந்ததில்லை. ஆனால் இன்று ஏதோ தன் வீட்டில் திருமண நிகழ்வு போன்று நல்ல சிலையை உடுத்தி பார்க்கவே தெய்வாம்சமாக இருந்தார். அப்பத்தாய் என்று அழைத்தபடியே பிரபு உள்ளே வந்ததும் மயிலம்மாவின் முகத்தில் பளிச்சென்று ஏற்பட்ட மலர்ச்சி, பூரிப்பு, நிறைவு வார்த்தைகளில் சொல்லி முடியாது. பிரபுவின் முகத்தை கைகளால் தடவி தன் கண்களில் ஒற்றிக் கொண்டார். கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. பேரனை பார்த்த உற்சாகத்தில் மனதில் புத்துணர்வு தோன்றியது. காலுக்கும் வலுவும் வேகமும் கூடியது. துபாயிலிருந்து வாங்கி வந்த வாக்கிங் ஸ்டிக், ஸ்வெட்டர், டைகர் பாம், எக்ஸாயில், சாக்லேட், பிஸ்கெட்டுகளை பிரபு கொடுத்தபோது அப்பத்தா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிரபு நாற்காலியில் ஆத்தாவை பெற்றோருடன் அமர வைத்து விதவிதமான போட்டோக்கள் எடுத்து தள்ளினான். ஆத்தாவுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுத்தான். பழச்சாறு பிழிந்து கொடுத்தான். மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்த ஆத்தாவின் கால்களை மெதுவாக பிடித்து விட்டான். ஆத்தா இரவு நெடுநேரம் என்ன பேசுவது என்றில்லாமல் மனதில் இருக்கும் எல்லாவற்றையும் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்ததை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் பிரபு. அன்று வியாழக்கிழமை காலை பிரபுவின் நண்பன் கதிரின் திருமண விழா. வீட்டை விட்டால் காய்கறி மார்க்கெட்டின் 50 வருடங்களுக்கு மேலாக ஓய்ச்சல் இல்லாமல் உழைத்து தற்போது கட்டிலே கதி என்று 4 சுவருக்குள் முடங்கி கிடக்கும் அப்பத்தா கல்யாணத்திற்கு வர தயங்கிய போது நான் உன் கூட இருக்கேன் என்று உற்சாகம் மூட்டி கதிரின் திருமணத்துக்கு வற்புறுத்தி அழைத்து சென்றான் பிரபு. வலது கையில் ஊன்றுக்குள் ஊன்றியவாறு மெல்ல நடந்து வந்த அப்பத்தாவை கைத்தாங்களாக பிடித்து காரின் முன்னிருக்கையில் ஏற்றி அமர வைத்தான். பிரபு காரோட்ட அவன் அருகில் அமர்ந்த பயணம் செய்த மயிலம்மாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் இருந்தது. மண்டபத்திற்கு நுழையும் போதே ஆரவாரமும் சிறுபொலியும் சந்தனம், பன்னீர், ரோஜா வாசனையும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்தது. படியேறி திருமண மண்டபத்திற்குள் மயிலம்மா செல்ல முடியாததால் உணவு கூடத்திற்கு முன்பு இருந்த ஒரு நாற்காலியில் ஆத்தாவை அமர வைத்து அங்கேயே தேவையான உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுத்தான் பிரபு. விழாவிற்கு வந்த உணவு கூட்டத்திற்கு முன்பு அமர்ந்திருந்த மயிலம்மாவிடம் காலில் விழுந்து வாழ்த்து வாங்கி சென்றனர். மயிலம்மா முகம் கொள்ளச் சிரிப்புடன் எல்லோரிடமும் உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு காளிமுத்தண்ணன் மகன் கதிரையும் மருமகளையும் மயிலம்மாவிடம் அழைத்து வர மணமக்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று மீண்டும் மணமேடைக்கு திரும்பினர். நெருங்கிய உறவினர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் பார்த்து பேசியதில் மயிலம்மாவுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. பல வருடங்கள் கழித்து இப்போதுதான் அப்பத்தாவை இத்தனை மகிழ்ச்சியோடு பார்க்க முடிந்தது. இருவரும் கிராமத்தில் இருந்த மாரியம்மன் கோவிலுக்கு சென்று தீபாரதனை பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். அங்கு நெய் வழியும் சர்க்கரை பொங்கல் புளிசாதத்தை பிரசாதமாக வாங்கி உண்டுவிட்டு கொடிமரத்தின் முன்னால் நின்று திரும்பி வணங்கி காருக்கு திரும்பினர்.
மாரியம்மன் கோயிலுக்கு போய்விட்டு வரும் வழியில் ஆத்தா பக்கத்து வீட்டில் குடியிருந்த பார்வதியை பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க. பேரனுடன் காரில் வந்திறங்கிய மயிலம்மாவை நீண்ட காலத்திற்கு பிறகு பார்த்த பார்வதிக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. இருவரும் வெற்றிலை பாக்கை மென்று கொண்டு நேரம் போவதே தெரியாமல் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றிய மிக உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று முழுவதும் ஒரே சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக கழிந்தது. அதை சாப்பிடு இதை சாப்பிட வீட்டில் இருக்கிற அதிரசம் முறுக்கு அல்லாமல் பக்கத்து டீ கடையில் இருந்து வடை போண்டா லட்டு வாங்கி கொண்டு வந்து உபசரிச்சாங்க. அவங்க 2 பேரையும் இடையூறு செய்யாமல் அலைபேசியை கையில் பிடித்தவாறு பிரபு தனியாக ஓரமாக உட்கார்ந்து தோழிகள் இருவரும் கூடி குழாவுவதை கண்டு மகிழ்ந்தான். வீட்டுக்கு போகும் வழியில் கடைவீதியில் இருந்த நெஹாம் கஸ்தூரி செட்டியார் ஜவுளி கடைக்கு ஆத்தாவை அழைத்து சென்று வேண்டாம் வேண்டாம் என மறுத்த போதும் காரில் இருந்தவாறே திண்டுக்கல் சின்னாம்பட்டி கைத்தறி புடவை தரத்தில் 3 சேலைகளை தேர்வு செய்து வாங்கி கொடுத்தான். கூட படிச்ச பையனோட அண்ணன் டாக்டர், அவர்கிட்ட ஆத்தாவை கூட்டிட்டு போய் ரத்த அழுத்தம், சர்க்கரை, இதய பரிசோதனை செய்து மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்தான் பிரபு. நகரில் உள்ள காது மூக்கு தொண்டை மருத்துவரிடம் அழைத்து சென்று செவித்திறன் குறைபாட்டிற்கு காதொலி கருவியை வாங்கி பொருத்தி விட்டான். பிரபு சென்னைக்கு புறப்படும் நாள் காலை இளங்காற்று இதமாக வீசியது. கிழக்கில் உதித்த சூரிய கதிர்கள் ஜன்னல் வழியே அறை முழுவதும் மெல்ல படரத் தொடங்கியது. பறவைகள் கூட்டை விட்டு வெளியேற கூட்டம் கூட்டமாக இறை தேடி பறந்து கொண்டிருந்தன. பக்கத்தில் இருந்த விநாயகர் கோவிலில் பக்தி பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. பிரபுவின் பிரிவை எண்ணி அனைவரின் முகத்திலும் சோகம் இழையோடியது. அப்பத்தான் நான் ஊருக்கு போயிட்டு வரேன், உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நேரமா சாப்பிடுங்க, மருந்து மாத்திரைகளை மறக்காம எடுத்துக்கோங்க, இனியும் 4 மாதத்தில் லீவுல மறுபடியும் ஊருக்கு வருவேன், அப்ப நான் உங்களை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னதை கேட்டவும் ஆத்தாவின் மனம் நெகிழ்ந்து போனது. அப்பத்தா என்ன எதுக்கும் கலங்காத உங்க கண்ணை லேசா கலங்குது என்று பிரபு சொன்னதும் மயிலம்மா யாருக்கும் தெரியாமல் சேலையில் நீர் ததும்பிய கண்களை துடைத்து கொண்டார். தன் உணர்வுகளை மறைத்து முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டார். சுவற்றில் மாட்டியிருந்த அங்காளம்மனுக்கு தீபாரதனை காட்டி வழிபட்டார். கிண்ணத்தில் இருந்த திருநீற்றை எடுத்து பிரபுவின் நெற்றியை நிறைய பூசினார். காலில் விழுந்து வணங்கிய பிரபுவை கையில் ஏந்தி இறுக அணைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டார். மேல்மலையனூர் அங்காளம்மன் அருளால் நீ 16 பெற்று மகராசனா பெருவாழ்வு வாழணும் என்று மனதார வாழ்த்தினார். தனியறியல் எப்போதும் தனித்திருக்கும் தன்னுடன் ஒரு நாள் முழுவதும் உடனிருந்த பிரபுவின் பிரிவால் மயிலம்மாவின் மனம் சோகத்தில் மூழ்கியது. அனிச்ச மலர் போல் முகம் வாடியது. போயிட்டு வா சாமி என்ற ஆத்தாவின் கண்களில் நீர் விசுக்கென தழும்பி லேசாக கசிந்தது. நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.